எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் ஆவலோடு இந்த வேத பாட நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து நான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் கற்று வரும் சங்கீதம் 73. இது ஒரு ஆராதனை தலைவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு மிக பெரிய விசுவாச போராட்டம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு தன் விசுவாசத்தை இழக்க போன ஆராதனை தலைவன். அதுதான் நாங்கள் கொடுத்த தலைப்பு. இன்று நாங்கள் அதன் 2ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் அது மிக அழகாக எங்களுக்கு அஞ்சனா சகோதரியினால் கண்டெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் படிக்க போகும் பாடத்தை ஒரு நல்ல விதத்தில் விளக்கும் ஒரு படம். இந்த ஆராதனை தலைவன் சறுக்கி விழுகிறார். எதில் சறுக்கி விழுகிறார்? தன் விசுவாசத்தை குறித்து. இது ஒரு விசுவாச போராட்டம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தலைவனுக்கு ஏற்பட்ட அதே போராட்டம் எங்களுக்கும் ஏற்படும். விசேஷமாக எங்கள் வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் அநேக கேள்விகளை கேட்டு நாங்கள் தடுமாறுகிறோம். அது இயற்கை. அதை நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் தடுக்க முடியாது. அது நடக்கும். ஆனால் அப்படி நடக்கும் நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த சங்கீதம் 73 மிக தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கின்றது. இது ஒரு மிக நேர்மையான சங்கீதம். வெரி ஆனஸ்ட் சாங். ஒரு ஆராதனை தலைவன் மாய்மாலம் இல்லாமல் தன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு போராட்டத்தை குறித்து எழுதுகிறார், எங்கள் பிரயோஜனத்திற்காக. இது அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கும் ஒரு சங்கீதம். சங்கீதம் 73. நாங்கள் கடந்த வாரத்தில் என்ன படித்தோம் என்பதை இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் 1ஆம் வசனத்தில் இந்த ஆராதனை தலைவன் ஒரு மிக அற்புதமான சத்தியத்தை எடுத்து கூறுகிறார். பரிசுத்தமாக வாழ்பவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். இப்ப நாங்க இதை குறித்து கவனமா இருக்கணும். நாங்க சும்மா கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லிக் கொண்டு போறோம். ஆனால் கர்த்தர் யாருக்கு நல்லவர்? பரிசுத்தமாக வாழும் மக்களுக்கு. அந்த நிபந்தனையை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அதை இந்த ஆராதனை தலைவன் உச்சரித்து நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். 2ஆம் வசனத்தில் அவர் சறுக்கி விழுவதை நாங்கள் காண ஆரம்பிக்கின்றோம். அவர் சறுக்கி விழ ஆரம்பிக்கின்றார். ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்விக்கு பதில், இது எங்கள் எல்லாருக்கும் நடைபெறும் ஒரு காரியம். தன்னை சூழ்ந்து வாழும் துன்மார்க்கருக்கும் துன்மார்க்கரை பார்த்து அவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தார். இது எங்கள் மனித தன்மை இருக்கிறபடியால் நாங்கள் எங்களை அறியாமலே செய்யும் ஒரு காரியம். எங்களை சூழ்ந்து வாழும் தேவ பக்தியற்ற மக்கள், துன்மார்க்கர், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து இவர்கள் எவ்வளவு செழிப்பா வாழ்கிறார்கள், இவங்களுக்கு கஷ்டங்களே இல்லையே என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் தடுமாற ஆரம்பிக்கின்றோம். போன வாரத்தில் நாங்கள் 16 அறிகுறிகளை பார்த்தோம். 16 அறிகுறிகள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு வாக்கியத்தில் சொல்ல போனால், துன்மார்க்கனின் செழிப்பு, தேவ மனிதனுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள். இதுதான் எங்களையும் பெரிய விதத்தில் தாக்கும் ஒரு காரியம். ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லா முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நல்ல செழிப்பு இருக்கு. அவங்களுக்கு பெரிய மாளிகை, அவங்களுடைய தோட்டத்தில் எல்லா செடிகள், பழங்கள், மரக்கறிகள் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கு.
அவங்களுக்கு 4 வாகனங்கள், அவங்களுக்கு அநேக வேலைக்காரர், அவர்களுடைய வங்கி கணக்கை பார்த்தால் பயங்கர விதமா அவங்களுக்கு காசு கிடக்கு. சோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் தடுமாற ஆரம்பிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், ஐயோ நான் ஒரு குடிசையில் வாழ்கிறேன். மழை பெய்யும் பொழுது கூரையில் 4 இடங்களில் இருந்து ஒழுக ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் நுளம்பு கடிக்குது. இரவு நேரத்தில் பாம்பு வீட்டுக்குள்ள வருது. ஒரு நாள் கூட ஒரு நேர உணவை சாப்பிட நான் கஷ்டப்படுகிறேன். என் பிள்ளைகளை பராமரிக்க நான் கஷ்டப்படுகிறேன் என்று நான் என் வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகளை பார்த்து நான் என்னை அறியாமல் தடுமாற ஆரம்பிக்கின்றேன். சோ இந்த தலைவன் ஒரு முடிவுக்கு வருகிறார் 13ஆம் வசனத்தில். என்ன முடிவு? பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தன் 2 கைகளையும் இப்படி மேலே தூக்கி போட்டு அவர் தனக்குள் சொல்றார், இப்படி பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில வர்றது எல்லாம் கஷ்டங்கள் தானே, துன்பங்கள், பண கஷ்டங்கள். ஆனா துன்மார்க்கனுக்கு நல்ல செழிப்பு. சோ பரிசுத்தமா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நானும் அவங்கள போல் வாழ போறேன். நானும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார், ஒரு கேள்விக்குறி என்ற முறையில். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார்? இந்த தலைவன், நாள்தோறும் பாதிக்கப்பட்டேன், தேவனால் தண்டிக்கப்பட்டேன். நாள்தோறும் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு சமாதானம் இல்லை. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்ததில்லை. ஒரு நாள் கூட இந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டேன். ஏதோ ஒரு வியாதி என்னை வாதித்துக் கொண்டே இருக்கு. மாத்திரமல்ல, தேவன் என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு சின்ன பாவம் கூட செய்தா அடி விழுது, தேவனுடைய அடி விழுது என்ற முறையில் அவர் தன்னை விவரித்து கூறுகிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்தார், நல்ல முடிவுக்கு வந்தார். 2 நல்ல முடிவுகள் உண்மையா சொல்ல போனா. ஒன்று 15ஆம் வசனத்தில், மௌனம் காப்பது நல்லது. என்னுடைய போராட்டத்தை குறித்து நான் மற்ற விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்ல மாட்டேன். ஏன்? அவங்க அதைரியப்பட போறாங்க. நீங்க ஆராதனை தலைவன், மேடைக்கு மேல் ஏறி தேவ ஜனத்தை ஆராதனையில் வழிநடத்தும் ஒருவர். நீங்க இப்படி பேச ஆரம்பித்தால் சிறு மந்தைக்கு என்ன நடக்க போகுது? அவங்க சரியா அப்செட் ஆகி அதைரியப்பட்டு அவர்களும் விசுவாசத்தை மறுதளித்து உலகத்துக்குள் செல்லலாம். சோ அவர் மௌனம் காத்தார். இத தேவனுக்கு மாத்திரம் எடுத்து சொல்றார். அது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய பாடம். எங்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது முதலாவதாக நாங்கள் அதை தேவனுக்கு அறிவிக்க வேண்டும். தேவனுக்கு நாங்கள் எதையும் சொல்லலாம். தேவன் அதை குறித்து அப்செட் ஆக மாட்டார். தேவனுக்கு எதையும் சொல்லலாம். சோ மௌனம் காப்பது அது ஒரு நல்ல தீர்மானம். ஆனால் அவர் எடுத்த ஒரு 2ஆம் நல்ல தீர்மானமும் இருக்கு. அது 16ஆம் வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் என்ன செய்தார்? நான் சாராய கடைக்கு போக போறேன் என்று சொல்லவில்லை. எனக்கு இந்த விசுவாசம் வேணாம் என்று சொன்ன பிறகு பொதுவாக மக்கள் என்ன செய்வார்கள்? சாராய கடைக்கு போய் சாராயத்தை அருந்த ஆரம்பிப்பார்கள், இந்த கவலைகளை மறப்பதற்காக. மக்கள் ஏன் சாராய கடைக்கு போறாங்க? ஒரு முக்கிய காரணம், தங்கள் வேதனை கவலைகளை மறப்பதற்காக. ஆனால் அப்படி செய்தால் வேதனைகள் கஷ்டங்கள் ஒளிந்து போகாது, அது அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை இந்த தலைவன் செய்யவில்லை. நாங்க சிவப்பு நிறத்தில் அவர் எடுத்த தீர்மானத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். தன்னுடைய போராட்டங்களோடு நான் தேவனை தரிசிக்க வேண்டும்,
தேவனுடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று அவர் தேவாலயத்துக்கு போனார். நான் அவதானித்திருக்கும் ஒரு பொதுவான காரியம், விசுவாசிகள் பெரிய கஷ்டங்களுக்குள் போகும் பொழுது அவர்கள் சபைக்கு செல்வதை குறைக்க ஆரம்பிப்பார்கள். மாத்திரமல்ல, சபை ஆராதனைகளில் ஈடுபடாமல், சபை ஐக்கியத்தில் ஈடுபடாமல் தங்களை தனிமைப்படுத்துகிறார்கள். அது ஒரு மிக பயங்கரமான காரியம். அப்படி நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தினால் நாங்கள் சறுக்கி விழுவது நிச்சயம். நிச்சயம் ஒரு பெரிய குழிக்குள் போய் விழுவோம். சோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் தேவாலயத்துக்கு போக வேண்டும். நாங்கள் தேவாலயத்துக்கு போக வேண்டும். மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதனையில் ஈடுபட வேண்டும், ஐக்கியத்தில் ஈடுபட வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கிறது, என்னுடைய அருமையான தாயார் தங்கள் 49ஆம் வயதில் மரணம் அடைந்தார்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பயங்கர அதிர்ச்சி. என்னுடைய அப்பா சரியா துக்கப்பட்டார், சரியா கண்ணீர் சிந்தினார். ஆனால் அந்த வாரத்தில் நாங்கள் எங்கள் தாயாரை அடக்கம் செய்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அப்ப எங்களோட அப்பா எங்களுக்கு சனிக்கிழமை சொன்னார், 4 பிள்ளைகளுக்கு சொன்னார், நாங்க எல்லாரும் நாளைக்கு சர்ச்சுக்கு போறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் ரெடியா இருக்க வேணும், நேரத்துக்கு நாங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போக போறோம் என்று அப்பா எங்கள் எல்லோரையும் சர்ச்சுக்கு எடுத்து சென்றார். அதை இன்று கூட நான் மறக்க மாட்டேன். அப்பா எங்களையும் எங்கள் கவலைகளில் விட்டுவிட்டு நாங்கள் எப்படியாவது எங்கள் வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானம் எடுக்காமல், அவர் எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இந்த சங்கீதம் 73 இந்த ஆராதனை தலைவன் செய்த காரியத்தை அவர் எங்களுக்காக செய்தார். அதன் மூலமாக நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரால் தொடப்பட்டு, பிளப்படுத்தப்பட்டு, ஆறுதல் படுத்தப்பட்டு, இன்று நாங்கள் புதல்வர்கள் நால்வரும் ஆண்டவருக்காக எழுந்து நின்று ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செய்யும் மக்களாக காணப்படுகிறோம். ஆனால் அதன் ஒரு மிக முக்கிய காரியம் எங்கள் அப்பா எங்களுக்கு செய்தது அந்த பெரிய கவலை வரும்பொழுது. அங்கே தேவாலயத்தில் இந்த ஆராதனை தலைவனுக்கு என்ன நடந்தது? ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், he received the divine perspective. அங்கு தேவனுடைய முன்னோக்கை பெற்றுக்கொண்டார். டிவைன் பெர்ஸ்பெக்டிவ். இதுவரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பூமியின்படித்தான் சிந்தனை செய்தார், earthly perspective. ஆனால் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அந்த அந்த தேவனுடைய முன்னோக்கை பெற்றுக்கொண்டார். என்ன முன்னோக்கு? what was the divine perspective? இந்த தேவ பக்தியற்ற மனிதர்கள் ஒரு நொடியில் எதிர்பாராத விதத்தில் தேவனால் அழிக்கப்படுவார்கள். 18ஆம் 19ஆம் வசனங்கள். இப்ப எல்லாம் நல்லா ஜொலியா போய்கொண்டிருக்கு. திடீரென்று சடுதியாக ஒரு நொடியில், அந்த வார்த்தையில் எல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கு அந்த வசனங்கள்ல, அவங்க அழிந்து போவார்கள். அதை இந்த ஆராதனை தலைவன் புரிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டான். 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவர்களை அலட்சியப்படுத்துவார். அவர்கள் அனுபவிக்கும் அந்த சிற்றின்பங்கள் ஒரு சின்ன காலத்திற்கு மாத்திரம்தான். சின்ன காலம். நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதற்கு ஒரு மதிப்பீடு இல்லை. அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். இந்த முன்னோக்கை இந்த ஆராதனை தலைவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அது முதலாவதாக மனதில் ஆரம்பிக்க வேண்டும். மனதில் எங்களோட மனது தொடப்பட்டு, எங்களுடைய சிந்தனை மாற்றப்பட்டு, அது தேவனுடைய சிந்தையாக மாற்றப்பட்டு, தேவ வசனத்திற்கு ஒப்பான சிந்தையாக மாற்றப்பட்டு,
அப்பொழுதுதான் எங்களுடைய கிரியைகளில், எங்களுடைய பேச்சில், பெறுமதிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இந்த 22ஆம் வசனம், இந்த ஆராதனை தலைவன் தன்னை பற்றி என்ன நினைத்தான்? தன்னை பற்றி என்ன நினைத்தான்? இது ஒரு விதத்தில் பார்க்க போனால் ஒரு ஒரு அதிர்ச்சியான வசனம். ஆ? அதிர்ச்சியான வசனம். தன்னை பற்றி இந்த ஆராதனை தலைவன் என்ன சொன்னார்? 22ஆம் வசனத்தில் 3 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய பைபிள்ல நீங்களே பார்த்துக் கொள்ள முடியும். 3 வார்த்தைகள். நான் உணர்வற்றவன், அறிவற்றவன், மிருகத்தனமானவன். These are not flattering words. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பொதுவாக நாங்கள் பாவிப்பதில்லை. நிச்சயமாக எங்களை குறித்து நாங்கள் இப்படி சொல்ல மாட்டோம். உணர்வற்றவன், அறிவற்றவன், மிருகத்தனமானவன் என்ற முடிவுக்கு வருகிறார் இந்த ஆராதனை தலைவன். இது மிக முக்கியம். ஏனென்றால் வேதத்தை நீங்கள் ஆழமாக படித்து பார்த்தால் இந்த சத்தியம் திரும்ப திரும்ப வெவ்வேறு இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சோ அடுத்த ஸ்லைடில் அதை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். ஓகே. சங்கீதம் 38:9 புத்தி இல்லாத குதிரை கோவேறு கழுதையை போல் இருக்க வேண்டாம் என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தி இல்லாத குதிரை கோவேறு கழுதை. நீதிமொழிகள் 30:2 மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. பவுல் சொன்னார், எல்லா மனுஷரிலும் நான் மிக பிரதான பாவி. அதே போல் இங்கே நான் ஒரு மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை யார் பேசுறா இன்னைக்கு? சபையில் யார் பேசுறா இப்படிப்பட்ட வார்த்தைகளை? முதலாம் ராஜாக்கள் புத்தகத்தில் சொலோமன் ராஜா இதற்காகத்தான் ஜெபித்தார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கேட்டார், அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தன்னை குறித்து வைத்த அபிப்பிராயம் என்ன? ஆண்டவருடைய இந்த மிகப்பெரிய தேசத்தை நான் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? எனக்கு அறிவில்லை, நான் உணர்வற்றவன், நான் ஒரு மூடன். அந்த சங்கீதம் 92:6 மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். தேவ சத்தியங்களை பாருங்கள், எவ்வளவு இது பொல்லாத வார்த்தைகள். ஒரு விதத்தில் சொல்ல போனார், மிருக குணமுள்ள மனுஷன். உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபல மதம் என்ன சொல்லுது? மனுஷர்கள் எல்லாம் தெய்வங்கள் என்று. இங்கே அதற்கு முற்றிலும் முரண்பாடாக மிருக குணமுள்ள மனுஷன் அவன் ஒரு மூடன். இன்னொரு விதத்துல சொல்ல போனால் அவன் ஒரு முட்டாள். சோ சொலோமன் ராஜா இதை உணர்ந்து ஒரு ஜெபத்தை ஜெபித்தார். அந்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, எனக்கு நீர் ஞானத்தை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும், உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தர வேண்டும். நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஜெபம் அது. ஒவ்வொரு நாளும் எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இதே காரியத்தை தான் சங்கீதக்காரன் ஜெபித்து கேட்டான். சங்கீதம் 119. இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்த்தால், இந்த 2 வசனங்களில் எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபித்து கேட்டான். கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் கிவ் மீ டிசர்ன்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். அருமையானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் மிக அவசியமான இந்த உணர்வு, ஞானம், அறிவு நாங்கள் தேவனிடமிருந்து ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 119 உமது வசனத்தின் படியே
என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இப்ப பாருங்கள், நாங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பதிலை கொடுக்க போகிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு அந்த ஞானம், அறிவு, உணர்வை கொடுக்க போகிறார். அதனால் தான் நாங்கள் இப்படிப்பட்ட வேத பாடங்களை நடத்துகிறோம். நாங்கள் எவ்வளவுக்கு தேவ வசனத்தை கற்றுக்கொள்கிறோமோ, அந்த வசனத்திற்கு நாங்கள் இணங்கி நடக்கிறோமோ, அதற்கேற்றபடி ஆண்டவர் எங்களுக்கு ஞானம், அறிவு, உணர்வை கொடுப்பார். வேதம் ஒரு மூடப்பட்ட புத்தகமாக காணப்பட்டால் அந்த ஞானம், உணர்வு, அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இட்ஸ் தட் சிம்பிள். அது அவ்வளவு சுலபம். ஆனாலும் நாங்கள் தடுமாறி விழுகிறோம். ஆண்டவர் கொடுத்த புத்தகத்தை வாசிக்காமல் உலகத்தாருடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்கள் இந்த முட்டாள்தனம் அதிகரிக்கும், குறையாது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 4 வசனத்தில் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: இவை மூடர்களுக்கு விவேகத்தையும் வாலிபர்களுக்கு அறிவையும் பகுத்தறிவையும் கொடுக்கின்றன. ஞானம், தேவ ஞானம். தேவ ஞானம் எங்கே காணப்படுகிறது? தேவ வசனத்தில். நாங்கள் தேவ வசனத்தில் நிலைத்திருந்தால் அந்த வசனம், அந்த தேவனுடைய ஞானம் தேவ வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் விளைவு என்ன? மூடர்களுக்கு விவேகத்தையும் வாலிபர்களுக்கு அறிவையும் பகுத்தறிவையும் கொடுக்கின்றன. அருமையானவர்களே, நாங்கள் பணத்தை தேடி செல்லவில்லை. நாங்கள் செல்வாக்கை தேடி செல்லவில்லை. எங்களுக்கு ஒரு பெரிய பட்டம் பெயர் வர வேணும் என்று நாங்கள் தேடி செல்லவில்லை. நாங்கள் தேவ வசனத்திலிருந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு விவேகத்தையும் அறிவையும் பகுத்தறிவையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பெற்றோர்கள் என்ற முறையில் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சபை ஊழியக்காரர் உங்களுடைய சபையாருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய சத்தியம். இப்பொழுது இந்த ஆராதனை தலைவன் தேவாலயத்துக்கு சென்றான். இந்த தேவ பக்தியற்ற மனிதர்களுடைய முடிவை கண்டான். அது அவனுக்கு வெளிப்பாட்டாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு நொடியில் அழிக்கப்படுவார்கள். அதனால் நீ அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும். நீ அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும். நீ உனக்காக பரிதபிக்க வேண்டாம். நீ அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து அவர் தன்னை எப்படி பார்த்தார்? நான் ஒரு மூடன், எனக்கு அறிவில்லை, எனக்கு உணர்வில்லை என்ற முடிவுக்கு வந்து அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது அவன் எடுத்து கூற போகும் 4 நிச்சயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்டது? இதை நாங்கள் 23ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு அருமையான பகுதி. இதை நான் எவ்வளவோ முறை வாசித்து இதன் மூலமா நான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். இந்த 4 நிச்சயங்கள் என்ன? ஒரு உறுதியற்ற, நிச்சயமற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் தேவாலயத்துக்கு சென்று தேவனை தரிசித்து தேவனுடைய குரலை கேட்டு தேவனுடைய முன்னோக்கை பெற்றுக்கொண்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகும் 4 நிச்சயங்கள் என்ன? முதலாம் நிச்சயம், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு நிச்சயம்! நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். என் முட்டாள்தன சிந்தனைக்காக ஆண்டவர் என்னை தம் சமூகத்திலிருந்து தள்ளி விடவில்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட முட்டாள்தன விதமாக நான் சிந்தனை செய்து என் விசுவாசத்தை இழக்க போன நேரத்தில் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். தம்முடைய வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்தார். இந்த தேவ பக்தியற்ற மக்களுடைய முடிவை நான் கண்டேன். நான் என்னுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடே கூட என் பக்கத்தில் இருக்கிறார்
ஆண்டவர் என்னை தள்ளிவிடவில்லை, ஆண்டவர் என்னை நிராகரிக்கவில்லை. இது முதலாம் அருமையான சத்தியம். ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கும் மிக பெரிய இரக்கம், கிருபை. இப்பொழுது நாங்கள் அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் தாவீது, சங்கீதம் 73 தாவீது எழுதவில்லை, ஒரு ஆராதனை தலைவன் தான் எழுதினார். சங்கீதம் 51:11 உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். தாவீதினுடைய உள்ளத்தில் இருந்த பெரிய பயம், தான் செய்த பாவத்தின் காரணமாக. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தேவ பிரசன்னத்தை இழப்பது அது ஒரு மாபெரும் இழப்பு. தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் குடியிருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலகி செல்வது, அந்த பயம். அதனால் தாவீது இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவர் எங்களை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். நாங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு நாங்கள் முட்டாள்தனமாக இயங்கினாலும், ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்து, பொறுமையை காண்பித்து, ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை தம்முடைய சமூகத்தில் வைத்திருப்பார். அது போதும் எங்களுக்கு. ஆண்டவருடைய சமூகம் இருந்தால் அது எங்களுக்கு போதும். வேற எதுவும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அது முதலாம் நிச்சயம். இப்ப பாருங்கள், இரண்டாம் நிச்சயம் அதை பார்க்கிலும் ஒரு உயர்வான நிச்சயம். என்ன நிச்சயம்? அதே 23ஆம் வசனம், சங்கீதம் 73, என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நாங்கள் தடுமாறி விழும் பொழுது யாராவது வந்து எங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும், எங்கள் கையை பிடித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கீழே விழாதபடிக்கு, அந்த குழிக்குள் விழாதபடிக்கு யாரோ வந்து எங்களை பிடிக்க வேண்டும், எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் செய்கிறார். தமது வலது கையை பிடித்து எங்களை தாங்குகிறார். நான் திரும்ப 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 சறுக்கி விழாத படிக்கு. ஆங்கிலத்தில் ஒரு மிக அழகான ஒரு நவீன பாடல் வந்திருக்கு. அதன் தலைப்பு ஹோல்ட் மீ ஃபாஸ்ட். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இதை நீங்கள் யூடியூபில் கேட்க முடியும். ஹோல்ட் மீ ஃபாஸ்ட், அந்த 3 வார்த்தைகள். ஆண்டவர் என்னை இறுகி பிடித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கும் காரியங்கள், என் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் நிமித்தம் நான் அதைரியப்பட்டு சறுக்கி விழப்போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை இறுகி பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த சத்தியம் வேதத்தில் எவ்வளவு இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். இப்ப பாருங்கள், சிவப்பு நிற பேனாவில் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. Your right hand sustains me and upholds me. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அதே சங்கீதம் 89:21, என் கை, ஆண்டவருடைய கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அருமையான ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம். அவருடைய கை என்னை உறுதிப்படுத்தும், நான் தடுமாறி விழாதபடி. ஆண்டவருடைய புயம் என்னை பலப்படுத்தும். அப்ப நாம் பயப்பட அவசியம் இல்லை, பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவரின் பக்கத்தில் நின்று என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். Hold me fast. அடுத்த ஸ்லைட். இந்த வசனம் நான் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் நாக் அவுட் வேர்ஸ். இது ஒரு நம்ப முடியாத வசனம். ஏசாயா 45:1. முதல் அதை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. கோரேசு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சைரஸ். சைரஸ் வந்து ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா. இப்ப பாருங்கள், ஆண்டவர் இந்த சைரஸை பார்த்து, கோரேசு என்று தமிழில் சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவர் சொல்றார்,
நான் இந்த கோரேசை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நம்ப முடியாத வசனம். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து, இப்ப சிவப்பு நிற பேனா இருக்கா, அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு நான் சொல்ல போகும் வார்த்தைகள். ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா, பெர்சியா தேசத்தின் ராஜா, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போகும் அதிகாரம், ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போகும் வல்லமை, இதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தானே. ஐயோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களை அபிஷேகம் பண்ணி ஜாதிகளை எங்களுக்கு கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து மூடப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து உம்முடைய வலது கையினால் எங்களை பிடித்து கொண்டு எங்களை ஊழியத்தில் வழி நடத்தும் என்று நாங்கள் இதை எங்களுக்காக பாவித்துக் கொள்ள முடியும். ஆனால் இது சந்தர்ப்பத்தின்படி பார்க்க போனால் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கு. மிக ஆச்சரியமான வசனம், உங்களை உங்களுடைய ஆசனத்தில் நடுங்க வைக்க வேண்டிய ஒரு வசனம். ஆனால் எங்கள் பிரயோஜனத்துக்காக நாங்கள் முக்கியமாக பார்க்கும் பகுதி என்ன? அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு. ஓசியா 11:3 இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் மக்களை குறித்து. நான் எப்பிராயிமை, அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னும் ஒரு பெயர். இப்ப பாருங்கள், கை பிடித்து நடக்க பழக்கினேன். கை பிடித்து நடக்க பழக்கினேன். என்னுடைய பேத்திக்கு இப்பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் கைகளை பிடித்து நடக்க பழக்கி கொடுக்கிறார்கள். அருமையான காட்சி, பார்ப்பதற்கு அருமையான காட்சி. அதே போல் ஆண்டவர் எங்கள் கைகளை பிடித்து இறுக பிடித்து நாங்கள் தடுமாறி விழாதபடிக்கு எங்களை நடக்க பழக்குகிறார். அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். ஓசியா 11:3. நான் யூதா 24-25 வசனங்களை ஆங்கில சபையில் ஒரு முழு பிரசங்கமாக செய்தேன் 2 வாரங்களுக்கு முன்பு. வலுவாதபடி உங்களை காக்கவும். Able to keep you from falling. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அவருக்கு வல்லமை உண்டு. இதை பார்க்கிலும் ஒரு மேலதிகமான வசனம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? நாங்கள் வலுவாதபடி எங்களை காக்கும் வல்லமை மாத்திரமல்ல, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறார். எப்படி? எந்தவித மாசற்றவர்களாக, பாவம் இல்லாமல், கரைகள் இல்லாமல் எங்களை பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். எப்படி அதை செய்ய போகிறார்? மிகுந்த மகிழ்ச்சியோடு. இந்த மிகுந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? குதித்து குதித்து, லீப்பிங் ஃபார் ஜாய். லீப்பிங் ஃபார் ஜாய். நீங்கள் ஒரு போட்டியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அணி வெற்றி பெற்றால் நீங்கள் குதித்து அந்த சந்தோஷத்தை காட்டுவீர்கள். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்முடைய கைகளினால் பிடித்து மாசற்றவர்களாக பிதாவின் முன்னிலையில் எங்களை நிறுத்த போகிறார். இதெல்லாம் நம்ப முடியாத வசனங்கள் அருமையானவர்களே. நாங்க சும்மா வாசிக்கிறோம், சும்மா அறியாமல் ஆமேன் என்றெல்லாம் சொல்றோம். இதை கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியமான வசனங்கள். சோ ஆராதனை தலைவன் வந்த முடிவென்ன? ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தினால் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் விழ முடியாது, நான் சறுக்கி விழ முடியாது, விசுவாசத்தை இழக்க முடியாது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம்.
மூன்றாம் நிச்சயம் என்ன? மூன்றாம் நிச்சயம் 24ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை ஒரு பிரசங்கமாக பிரசங்கம் செய்யலாம். எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் ஊழியக்காரர் ஒரு விசுவாசியினுடைய 4 நிச்சயங்கள் என்ற தலைப்பை வைத்து இந்த 2 வசனங்கள் 23, 24ஆம் வசனங்கள். மூன்றாம் நிச்சயம், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துவீர். எங்களுக்கு ஆலோசனை மிக அவசியம், எங்கள் எல்லாருக்கும். இந்த தலைவன் என்ன சொன்னான்? நான் உணர்வற்றவன், நான் ஒரு முட்டாள், மிருகத்தனமாக நான் இயங்கி இருக்கிறேன், சிந்தனை இல்லாமல். இப்பொழுது ஆண்டவர் என்னை வழிநடத்த வேண்டும், எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டும். அது தாழ்மையின் ஒரு அடையாளம். நாங்கள் ஆண்டவரிடமும் ஒரு விசுவாசியிடமும் சென்று, ஐயோ எனக்கு தெரியாது என்ன செய்ய, தயவு செய்து எனக்கு ஆலோசனை தாருங்கள் என்று சொன்னால் அது தாழ்மையின் ஒரு அறிகுறி. நீதிமொழிகள் 8:14 இவ்விதமாக வாசிக்கின்றோம், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், புத்தி வல்லமை என்னுடையது. பாருங்கள், 4 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கு. ஆலோசனை, மெய்ஞானம், புத்தி, வல்லமை என்னுடையது என்று ஆண்டவர் சொல்றார். அதை நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். மெய்ஞானம், நல்ல புத்தி, இவற்றை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடம். சோ இந்த ஆலோசனையை ஆண்டவர் எப்படி எங்களுக்கு கொடுக்க போறார்? 3 முக்கிய விதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று உங்களுக்கு தெரியும், தேவ வசனத்தின்படி. அதனால் தான் தேவ வசனத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். தேவ வசனத்தின்படி தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஒரே வழி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும். 2வது பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதல். ஒரு மெல்லிய குரலில் பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுவார். இத செய், இத செய்யாத, இங்க போ, இங்க போக வேண்டாம், இந்த புத்தகத்தை வாசி, இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டாம், இந்த திசையில் பிரயாணம் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு மெல்லிய குரலில் பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுவார். அந்த குரலை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தேவ வசனத்தில் நிலைத்திருந்தால் அந்த குரலை கேட்பது சுலபம். தேவ வசனத்தில் நிலைத்திருக்காவிட்டால் அந்த குரலை நாங்கள் கேட்க முடியாது. 3வதாக தேவ ஜனத்தின் மூலமாக. தேவ ஜனத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பார், ஆலோசனையை எங்களுக்கு கொடுப்பார். அதனால்தான் நாங்கள் எங்களை தேவ ஜனத்திடமிருந்து தனிமைப்படுத்தக்கூடாது. தேவாலயத்துக்கு செல்லாமல் இருப்பது ஒரு மிக பெரிய இழப்பு. ஆராதனைகளில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு மிக பெரிய இழப்பு. எங்களை தனிமைப்படுத்துவது ஒரு மிக பெரிய இழப்பு. தேவ ஜனத்தின் மூலமாக, அதுவும் ஆவிக்குரிய தேவ ஜனத்தின் மூலமாக தேவ ஆலோசனையை பெற்று நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அது 3ஆம் நிச்சயம். இந்த சங்கீதம் 25 ஒரு மிக அருமையான வழி நடத்துதல் சங்கீதம். வாலிபர்களுக்கு நான் எப்பொழுதும் வாசிக்க சொல்லும் அதிகாரம் சங்கீதம் 25. திருமண வயதுக்குள் வந்தவர்களுக்கு கண்டிப்பா கட்டாயமாக வாசிக்க சொல்லும் அதிகாரம் சங்கீதம் 25. நீங்களும் சங்கீதம் 25 வாசித்து அதை உங்களுடைய மந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், விளக்கி சொல்ல வேண்டும். அதிலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கின்றேன். 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப இங்கே ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிப்பார். தேவ பயம் எங்களுக்கு இருக்கா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. தேவ பயம் இருந்தால் ஆண்டவர் நாங்கள் நடக்க வேண்டிய, தெரிந்தெடுக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காண்பிப்பார். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில்
சங்கீதம் 32:8. இது எவ்வளவோ முறை நான் என்னுடைய வாழ்க்கைக்காக பாவித்திருக்கும் ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். ஆ நான் உனக்கு போதித்து தனிப்பட்ட முறையில் நீ நடக்க வேண்டிய வழியை விரல் காட்டி உனக்கு காண்பிப்பேன், என் கண்கள் எப்பொழுதும் உன்மேல் இருக்கும், நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பேன். சங்கீதம் 32:8. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 காரியங்கள். ஆனால் இது ஒரு துக்கமான வசனம். சங்கீதம் 107:10. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள் தேவஜனம். இது எங்களுக்கும் மிக எளிதில் நடைபெறக்கூடிய ஒரு காரியம். தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் செய்து உன்னதமானவருடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்துவது எங்களுடைய இழப்பு. அது இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு காண்பிக்க வேண்டும். தேவ பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவ வசனத்தில் நிலைத்திருப்பதின் முக்கியத்துவத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். அது 3ஆம் நிச்சயம். தேவன் எங்களை வழி நடத்துவார். இப்பொழுது இந்த 4ஆம் நிச்சயம் ஒரு மிக அருமையான நிச்சயம். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். மகிமை என்று சொன்னால் பரலோகம். முடிவில் ஆண்டவர் எங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். நான் நேற்றைய தினம் 101 வயது அடைந்த ஒரு அம்மா இப்பொழுது ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க போனேன். அவங்க ஆண்டவரை நேசிக்கும் ஒரு அம்மா. அவர்களுக்கு நான் தேவ வசனத்திலிருந்து பரலோகத்தின் மகிமையை வாசித்தேன். வெளிப்படுத்தல் 21, 22ஆம் அதிகாரங்களில் இருந்து அவர்களை நான் பரலோகத்துக்காக தயார் செய்தேன். அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கைகளை இப்பொழுது மேலே தூக்கி பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது ஒரு மிக அருமையான காரியம். முடிவில், எங்கள் வாழ்க்கை முடிவில் ஆண்டவர் எங்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். எனக்கு அந்த கடைசி 3 வார்த்தைகள் சரியான விருப்பம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். God took him home. தேவன் இந்த ஏனோக்கை தம்மிடத்தில் சேர்த்துக் கொண்டார். 2 பேரும் நடந்து கொண்டு போறாங்க. நடந்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கை கடியாரத்தை பார்த்து, ஐயோ ஏனோக்கு நேரம் போயிட்டே, இப்ப நீ திரும்ப உண்ட வீட்டுக்கு போக முடியாது, நீ என்னோடு பரலோகத்துக்கு வா என்று அவரை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்து சென்றார் என்று மிக அருமையாக ஒரு போதகர் அதை எங்களுக்கு விளக்கி சொன்னார். டாக்டர் சாமுவேல் கமலேசன் போதகர். சங்கீதம் 49:15. சில சமயங்களில் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தான், இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பரலோகத்தை பற்றி நிச்சயமான வார்த்தைகள் இருக்கா என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுடைய மனதில் வரும். இதோ ஒரு வசனம், சங்கீதம் 49:15. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். இப்ப பாருங்கள், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து, நரகத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் என்னை தப்புவித்து அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். எங்கே ஏற்றுக்கொள்வார்? பரலோகத்துக்கு என்னை ஏற்றுக்கொள்வார். இந்த வசனங்களில் எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆதியாகமம் 5:24, சங்கீதம் 49:15 எல்லாம் தொடர்பு படுத்தப்பட்ட வசனங்கள். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பரமேறும் தினம், பரமேறும் தினம் தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மிக பெரிய தினம். பரமேறும் தினம். அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்திருக்க
வேண்டும். சோ 4 நிச்சயங்கள். இறுதியில் ஆண்டவர் என்னை பரலோகத்திற்குள் சேர்த்துக் கொள்வார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஓகே, அடுத்த ஸ்லைட். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராய் இருக்கிற நித்திய மகிமை என்ற 2 வார்த்தை. நித்திய மகிமை, இட்டர்னல் க்ளோரி. எங்கள் வாழ்நாளிலும் நாங்கள் தேவனுடைய மகிமையை ஏதோ ஒரு விதத்தில் உணர்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் இறுதியில் நாங்கள் அனுபவிக்க போகிற மகிமை நித்திய மகிமை. நித்திய மகிமை. பரலோகத்தின் மகிமை என்ன? இப்ப இது ஒரு முக்கியமான கேள்வி. பரலோகத்தின் மகிமை என்ன? தங்க தெருக்களா, தேவதூதர்களா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த எங்களுடைய சொந்தக்காரரா? அதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் பரலோகத்தின் மகிமை என்ன? மகிமையின் தேவனை தரிசிப்பது. அதை மறந்து விட வேண்டாம். The glory of heaven is to see the God of glory. The glory of heaven is to see the God of glory. பரலோகத்தின் மகிமை என்ன? மகிமையின் தேவனை தரிசிப்பது. சங்கீதம் 17:15 இது மிக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அந்த 3 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எங்கே? பரலோகத்தில். உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில் என்னுடைய அசுத்தங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை நான் பெற்றுக்கொண்டு இருந்தால் நான் அவருடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது, இங்கே மரித்து பரலோகத்தில் விழிக்கும் பொழுது, கவனமா கேளுங்கள், இது அருமையான வார்த்தைகள். சங்கீதம் 17:15 பூமியில் நான் மரணம் அடைந்து நித்திரை அடைந்து பரலோகத்தில் விழிக்கும் பொழுது தேவ முகத்தை நான் தரிசித்து, இப்ப பாருங்கள், உமது சாயலால் திருப்தியாவேன். அதாவது தேவ சாயலில் நான் மறுரூபமாக்கப்படுவேன். தேவ சாயலில் ஆண்டவர் எங்களை படைத்தார். பாவத்தின் காரணமாக அந்த தேவ சாயல் மங்கி விட்டது. அதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் பரலோகத்தில் அந்த தேவ சாயல் எங்களுக்கு முழுமையாக திரும்பவும் கொடுக்கப்பட போகிறது. அது புதிதாக்கப்பட போகிறது. அதனால் தான் மிக அழகாக தாவீது கூறுகிறார், நான் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். என்னுடைய மிகப்பெரிய திருப்தி என்ன? தங்க தெருக்கள் அல்ல, தேவதூதர்கள் அல்ல, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த என்னுடைய சொந்தக்காரர் அல்ல, தேவ சாயலில் மறுரூபமாக்கப்படுவது. அதுதான் ஒரு விசுவாசியின் மிக பெரிய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. அதைத்தான் ஆண்டவர் அழகாக மலை பிரசங்கத்தில் எங்களுக்கு எடுத்து கூறினார். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவ நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பயத்தில் நான் நடக்க வேண்டும், இருதயத்தில் நான் சுத்தமுள்ளவனாக காணப்பட வேண்டும். அதுதானே சங்கீதம் 73:1 படித்தோம். பரிசுத்தவான்களுக்கு தான் தேவன் நல்லவர். நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் தேவனுடைய முகத்தை தரிசிக்க போகிறோம். யோவான் 12:41 இதுவும் ஒரு அதிர்ச்சி வசனம். யோவான் 12:41 ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு, யாருடைய மகிமையை கண்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டார். அவரை குறித்து பேசுகிற போது ஒரு கனெக்ஷனை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏசாயா வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த பூமிக்கு வரவில்லை. ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில்
ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனம் யாருடைய தரிசனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு அவரை குறித்து பேச ஆரம்பித்தார். அதனால் தான் ஏசாயா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு ரகசியம் என்ன? ஏசாயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டார். தேவ மகிமையை நாங்கள் கண்டால் நாங்கள் தேவ சாயலில் மறுரூபமாக்கப்படுவோம். தேவ மகிமையை நாங்கள் கண்டால் நாங்கள் இந்த தேவனை குறித்து பேச ஆரம்பிப்போம். எங்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் கண்டு கொள்ள முடியும் நாங்கள் தேவ தரிசனத்தை கண்டோமா இல்லையா. நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் பெருமை பாராட்ட மாட்டோம். எங்களை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. மகிமையின் தேவனை குறித்து நாங்கள் பேச ஆரம்பிப்போம். எவ்வளவு ஆச்சரியமான வசனம். யோவான் 12:41. இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போஸ்தலர் 7:55. ஸ்தேவான் முதலாம் இரத்த சாட்சியாக மரிக்கப் போகும் நேரத்தில் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், நாங்கள் மரிக்கும் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டிருந்தால் அது எவ்வளவு அருமையான காரியம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பூமியை பார்க்கவில்லை, தன் கொலைக்காரருடைய முகத்தை பார்க்கவில்லை, கற்களை பார்க்கவில்லை. அவன் பரலோகத்தை, வானங்களை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை கண்டான். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டான். ஆண்டவர் அவரை பரலோகத்திற்குள் சேர்த்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தரிசனத்தின் மூலமாக. பரலோகம் என்று சொன்னால் தேவ மகிமை. தேவனே என் விலையேற பெற்ற பொக்கிஷம். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இவ்வுலக வாழ்க்கையா பரலோக வாழ்க்கையா? அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களா, இல்லாவிட்டால் பரலோகத்தில் தேவனுடைய மகிமையா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. நாங்கள் எடுக்கும் எல்லா தீர்மானங்களுக்கும் இது அடிப்படையாக காணப்பட வேண்டும். உலக சிற்றின்பங்களா, உலக பெருமதிகளா, உலக விளையாட்டு பொருட்களா, இல்லாவிட்டால் பரலோக தேவ மகிமையா? யோவான் 21:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதுதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. எங்களை பரலோகத்துக்கு தயார் செய்வதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் ஆண்டவரை நாங்கள் மேலதிகமாக நேசிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை பார்க்கிலும், நண்பர்களை பார்க்கிலும், சபையை பார்க்கிலும் நாங்கள் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேலதிகமாக நேசிக்க வேண்டும். அதுதான் எங்களை பரலோகத்துக்கு தயார் செய்யும் ஒரு முக்கியமான நிபந்தனை. நாங்கள் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் ஒரு பெட்டியில் இதை நான் எழுதி கொண்டேன். இது நான் எனக்காக எழுதி கொண்டேன். சரி, 4 நிச்சயங்களை பார்த்தோம். 4ஆம் நிச்சயம், ஆண்டவர் எங்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆனால் அப்படி சேர்த்துக் கொள்வதற்கு என்னிடத்தில் காணப்பட வேண்டிய குணங்கள் என்ன? இங்கே 3, 4, 5, 7 குணங்களை சொல்லி இருக்கிறேன். இதே நீங்கள் ஒரு பிரசங்கமாக, தனி பிரசங்கமாக செய்ய முடியும். நான் என் நேசரை வாஞ்சிப்பேன். என் நேசரை நான் வாஞ்சிப்பேன். நான் என் நேசரை நேசிப்பேன். நான் என் நேசரை விசுவாசிப்பேன்.
நான் என் நேசருக்காக ஊழியம் செய்வேன். நான் என் நேசரின் மகிமையை பாடுவேன். நான் என் நேசருக்காக காத்திருப்பேன். நான் என் நேசரை எல்லாருக்கும் அறிக்கை செய்வேன். நான் எடுக்க வேண்டிய 7 தீர்மானங்கள் இந்த பெட்டியில் இருக்கு. வாஞ்சிப்பேன், நேசிப்பேன், விசுவாசிப்பேன், சேவிப்பேன், பாடுபடுவேன், அவருக்காக நான் பாடுபடுவேன், நான் அவருக்காக காத்திருப்பேன், பொறுமையோடு நான் அவரை அறிக்கை செய்வேன். இந்த 7ஐயும் உங்களுடைய பைபிள்ல எங்கேயாவது எழுதி வைங்க. ஏனென்றால் இந்த 7இன் படிதான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். திரும்ப சொல்ல போகிறேன். என் இரட்சகரை நான் வாஞ்சிப்பேன், நேசிப்பேன், விசுவாசிப்பேன், சேவிப்பேன், அவருக்காக பாடுகளை அனுபவிப்பேன், அவருக்காக நான் பொறுமையாக காத்திருப்பேன், அவரை பயமில்லாமல் வெட்கப்படாமல் எல்லோருக்கும் அறிக்கை செய்வேன். அதுதான் இந்த ஆராதனை தலைவன் எடுத்த தீர்மானங்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில், ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைடில் இந்த 26ஆம் வசனத்தில் எங்கள் சரீரம் ஒரு நாள் நிச்சயமாக அழியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால்தான் நாங்கள் எங்கள் சரீரத்துக்காக மேலதிக கவனத்தை கொடுக்க கூடாது. கவனிக்க வேண்டும், ஆனால் மேலதிக கவனத்தை நாங்கள் செலுத்தக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய சரீரம் ஒரு நாள் அழியும். ஆனால் அதே வசனம் 2ஆம் பகுதி, கர்த்தர் என்றும் என் கண்மலை, என் பங்கு. கண்மலை என்று சொன்னால் அவர் என் பாதுகாப்பு. என் பங்கு என்று சொன்னால் அவர் எனக்கு சொந்தம். அவர்தான் என்னுடைய நிலம், இடம். இந்த பூமியில் எனக்கு நிலம், இடம் இருக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர் என் பங்கு. He is my inheritance. இதை நான் படிக்கும் பொழுது எங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பிரபல தமிழ் பாடல், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே என்று உண்மையாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சரீரம் அழியும், பட்டம் பதவி எல்லாம் போய்விடும். கர்த்தரின் கண்மலை, கர்த்தரின் பங்கு, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. 27ஆம் வசனத்தில் ஒரு அழிவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. உம்மை விட்டு தூரமாகிறவர்கள் அழிவார்கள், உமக்கு உண்மையற்றவர்கள் இருக்கும் எல்லோரையும் நீர் அழிப்பீர். 2 முறை சொல்லப்பட்டுள்ளது அழிவு. நித்திய அழிவு தான் இறுதி அழிவு. ஆனால் அதற்கு முன்பும் அழிவுகள் ஏற்படும். அதனால்தான் நாங்கள் சறுக்கி விழக்கூடாது. ஆண்டவரை அறியாதவர்கள், நேசிக்காதவர்கள் உடைய செழிப்பை பார்க்கும் பொழுது நாங்கள் பொறாமைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பரிதபிக்க வேண்டும் இந்த மனிதர்களுக்காக. ஏன்? அவர்களுடைய அழிவு நிச்சயம், அது நித்திய அழிவு. அதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை கொண்டு வர வேண்டும், சோகத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்த ஸ்லைட், கடைசி வசனம் 28ஆம் வசனத்தில் ஒரு உறுதியான சில தீர்மானங்களை இந்த தலைவன் எடுக்க போகிறார். எனக்கோ எனக்கோ என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முதல் என்ன செய்தார்? தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார். அதனால் தான் குழிக்குள்ள விழுந்தார். இப்ப மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டார். எனக்கோ, நான் என்னை சோதித்து பார்க்க போகிறேன். எனக்கோ, மற்றவர்களோடு என்னை ஒப்பிட மாட்டேன். அந்த ஆரம்ப தவறை நான் திரும்பவும் செய்யவே மாட்டேன். I won't compare myself with others. I will only look at my life. நான் என்னுடைய வாழ்க்கையை தான் கவனித்து பார்க்க போகிறேன். ஆண்டவரை குறித்து அவர் எடுத்த 3 தீர்மானங்கள்.
தேவனை அண்டிக் கொள்வதே தலை சிறந்த காரியம். அவர் எடுத்த முடிவு. மற்றவர்களை பார்க்க வேண்டாம், என்னுடைய சூழ்நிலைகளை கூட பார்க்க வேண்டாம். தேவனை அண்டிக் கொள்வதே தலை சிறந்த காரியம். அதாவது அவரை பின்பற்றுவது, அவரோடு ஒரு நெருங்கிய உறவை காத்துக்கொள்வது. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி சில படிகளை எடுக்க வேண்டும், சில படிகளை எடுக்க வேண்டும். அப்படி அந்த படிகளை நாங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் ஓடி வருவார் எங்களிடத்தில். You take one step towards the Lord will come running toward you. அது எங்களுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் எடுக்கும் குட்டி படிகள், பேபி ஸ்டெப்ஸ் என்று சொல்வோம். குட்டி படிகள். அப்படி அந்த படிகளை எடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை நோக்கி ஓடி வருவார், எங்களை அரவணைப்பார், அவர் எங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். தேவனை அண்டிக் கொள்வதே தலை சிறந்த காரியம். அடுத்த ஸ்லைடில் 2ஆம் தீர்மானம், தேவ செயல்களை குறித்து சாட்சி கொடுப்பேன். தேவன் நல்லவர் என்று சொன்னார். இப்ப இந்த நல்ல தேவன் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவர் செய்திருக்கும் மாபெரும் செயல்களை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன். நான் மௌனமாக இருந்தேன், அது ஒரு நல்ல காரியம். தேவனை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்ப நான் மௌனமா இருக்க முடியாது, இப்ப நான் வாயை திறந்து பேச வேண்டும். தேவ செயல்களை குறித்து சாட்சி கொடுப்பேன். 3ஆம் தீர்மானம், என்ன நடந்தாலும் கர்த்தரை தொடர்ந்து நம்புவேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் நான் கர்த்தரை தொடர்ந்து நம்புவேன். இப்ப பாருங்கள், ஆரம்பத்தில் காண்பித்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம். முதல் காட்டிய படத்தில் என்ன நடந்துச்சு? அவர் சறுக்கி விழுறார் படிகளில். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. தேவாலயத்துக்கு போறார். அவருடைய மனதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. சிந்தனையில் மாற்றங்கள், உணர்ச்சிகளில் மாற்றங்கள், செயல்களில் மாற்றங்கள். இப்பொழுது அவர் நிமிர்ந்து நிற்கிறார். ஆண்டவருக்காக எப்பொழுதும் எழுந்து நிற்பேன், நிமிர்ந்து நிற்பேன், தடுமாற மாட்டேன், கீழே விழ மாட்டேன். இன்று நாங்கள் இந்த பாடத்தை முடிக்கும் பொழுது, முதல் படமா இந்த கடைசி படமா? உங்கள் வாழ்க்கையை விவரிக்கும் படம் எது? முதல் படமா தடுமாறி விழப்போகும் படம், விசுவாச இழப்பு அந்த படமா? இல்லாவிட்டால் நிமிர்ந்து நிற்கும், ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும் இந்த படமா? கேட்க வேண்டிய கேள்வி. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் வரும். அது ஷுவர். தடுமாறி விழப்போகிறேனா? விசுவாசத்தை இழக்க போகிறேனா? ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறேனா? இல்லாவிட்டால் மனமாற்றம் ஏற்பட்டு ஆண்டவருக்காக எழுந்து நின்று நான் அவருக்காக சாட்சி கொடுத்து அவரை தொடர்ச்சியாக விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நான் அவரை நோக்கி பிரயாணம் எடுக்க போகிறேன். சங்கீதம் 73, 2 பாடங்களில். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக பொருத்தமான சங்கீதம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. ஜெபிப்போம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆராதனை தலைவனை போல் நாங்களும் தடுமாறி விழப்போன நேரங்கள் அநேகம். ஆண்டவரே, உமது வலது கரத்தினால் எங்களை நீர் இறுக பிடித்து கொண்டு எங்களை எழுந்து நிற்க செய்தீர். நாங்கள் உண்மையே வாஞ்சிக்கிறோம். பரலோகத்தில் எங்களுக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை தவிர வேறு யார் உண்டு? இந்த பூமியில் உம்மை தவிர நான் அதிகமாக நேசிப்பது வேறெவரும் இல்லை. அது இந்த ஆராதனை தலைவனுடைய சாட்சி, அது எங்களுடைய சாட்சியாகவும் அமைய வேண்டும் ஆண்டவரே.
இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பிளப்படுத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் மகிமையின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம். ஆமென், ஆமென்.